உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களிடம் எத்தனையோ விதமான விதேயத்துகள் இணை வைப்புகள் உருவாகிவிட்டது. அதுல ஒண்ணுதான் இந்த மீலாது நபி விழா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத வழிமுறை. நபிகளாரை புகழ்கிறோம் என்ற பெயரில் மௌலீது மீலாது என்று கொண்டாடுபவர்கள் கண்ணில் இந்த ஹதீஸ் தென்படவில்லையோ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் மரியமின் மைந்தர் ஈசாவை அளவுக்கு மீறி புகழ்ந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தி விட்டது போல் நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள், ஏனெனில் நான் அல்லாஹ்வின் அடியான்தான். அப்படி ஏதாவது என்னை பற்றி சொல்வதாயிருந்தால் அல்லாஹ்வின் அடியார் என்றும் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சொல்லுங்கள் என்று கூறினார்கள் என மிம்பரின் மீதிருந்தபடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நூல் புகாரி 3445 என்று பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து தான் கூறுகிறோம் என்று சப்பை கட்டிக்கொண்டு அவர்களும் கெட்டு அப்பாவி இஸ்லாமியர்களையும் பலிகெடுத்து வருகிறார்கள். அல்லாஹ்வும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாததை சொல்லி மார்க்கம் ஆக்கியவர்களுக்கு என்ன கதி என்று நபி அவர்களே எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுபவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான். பிதத் செய்பவனையும் மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துபவனுக்கு அடைக்கலம் அளிப்பவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான். நூல் முஸ்லிம் 4001 3657. இந்த மாதிரியான தீய பிதத்துகள் இணை வைப்புகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஒரு அழகிய துவாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த மனிதனாகப்பட்ட நாம் சில நேரங்களில் பாதை மாறியவர்களாக ஆகிவிடுகிறோம். எப்படி என்றால், இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளையோ அல்லது மார்க்கத்தில் இல்லாத இணைவிப்பு காரியங்களிலோ ஈடுபடும் பொழுது அவன் அல்லாஹ்வுக்கு இணைவிப்பதோட ரசூலுக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறான். அப்படியான விஷயங்களிலிருந்து நம்மை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில துவாக்களை நம்ம கேட்கக்கூடியவங்களா இருக்கும். அந்த துவாக்களில் ஒரு துவாவை நம்ம இப்ப மனப்பாடம் பண்ணிக்குவோம். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா, எங்கள் உள்ளங்களை உனது மார்க்கத்தின்பால் நிலைபெற செய்வாயாக. ஒரு நல்ல அருமையான துவா. இந்த மார்க்கம் அழகா நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கம். இந்த மார்க்கத்துல நம்முடைய பணிகள் என்ன பணியோ அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த வழிமுறையில நம்ம செல்லணும். அப்படி சென்றால் நாளை மறுமையில வெற்றி அடையக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். இந்த உலக வாழ்க்கை சும்மாதாங்க. இதுல இருந்து நம்ம வெற்றி அடைஞ்சு போகணும் அப்படின்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பரிசு, அந்த சொர்க்கம், ஒவ்வொரு துவாக்களையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய செயல்பாடுகள் சீராக அமையும். அப்படிப்பட்ட அந்த துவாவோட ரிலேட்டடான ஒரு துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம சர்ரிஃபில் குலூபி சர்ரிஃப் குலூபனா அலா தாத்திக. உள்ளங்களை திருப்பக்கூடிய இறைவா, எனது உள்ளங்களை உனது மார்க்கத்தின்பால் திருப்பி விடுவாயாக. அதாவது உனது வழிபாட்டின்பால். ஒரு உள்ளங்களை அல்லாஹ் திருப்பக்கூடியவனா இருக்கான். அந்த திருப்பக்கூடிய இறைவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களது உள்ளங்களை உனது மார்க்கத்தின்பால் திருப்பி விட்டுரு. அப்படியே யூட்டன் அடிச்சு திரும்பி அதே மார்க்கத்துல தான் நம்ம நிக்கணும். அப்படிப்பட்ட துவாவானதான் இது. அல்லாஹும் சர்ரிஃபில் குலூபி சர்ரிஃப் குலூபனா அலா தாத்திக. உள்ளங்களை திருப்பக்கூடிய இறைவா, எங்கள் உள்ளங்களை உனது வழிபாட்டின்பால் திருப்புவாயாக அப்படிங்கிற கேட்கிற இந்த துவாவானது ரொம்ப அருமையான துவா. ஏன்னா இன்னைக்கு உள்ள இந்த காலத்துல நம்முடைய உள்ளங்கள் எப்படி வேணாலும் பிறண்டு போறோம், எந்த நிலைமைக்கு வேணாலும் போறோம். அதிலிருந்து நாம மாறாம இருக்குன்னா இந்த மாதிரியான அழகான ஒரு துவாவை நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் இந்த உலகத்துல நம்ம இருக்கும் காலம் வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இருந்து மரணிக்கும் பாக்கியத்தை நம்ம கொடுப்போம். அப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தூய ஒரு மார்க்கத்தில் இருந்து மரணிச்சோம் அப்படின்னா நாளை மறுமையில சுவனத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சுவனத்துக்கு சொந்தக்காரர்களா நீங்களும் நானும் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக